சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் போக போகிறோம். எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதகநேரியில் இருக்க ஸ்ரீமன் வைகுண்ட நாராயண சுவாமி திருக்கோயில் முத்தித்தலத்துக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாமா? நாங்களும் காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து காரில் தான் போக போகிறோம். அப்படியே நாங்களும் காலையில் இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு போயிட்டே இருந்தோம். காலையிலங்கிறதுனால சன்ரைஸை பார்த்துட்டு ஃபேமிலியோட ஜாலியாக போயிட்டே இருந்தோம். அடுத்து ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ வடைலாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போகிற வழியில் ஃபுல்லாமே நிறைய மரம் செடிகள், அடுத்து நிறைய விண்டுமில்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்து நாங்களும் போயிட்டே இருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து இந்த கோயில் சுமார் ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். நாங்களும் அப்படியே போயிட்டு பார்க்கிங்கில் கார் விட்டுட்டு இறங்கிட்டோம். பார்க்கிங்கில் காரெலாம் விட்டுட்டு நாங்களும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே வர்றதுக்கு என்ட்ரன்ஸில் ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போய் பார்த்தா கோயில் நல்லா பிரம்மாண்டமாக வெள்ளை மாளிகை மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கோயில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நாங்களும் சாப்பிட போயிட்டோம். காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா பொங்கல், இட்லி, சாம்பார், வடைன்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. சாப்பாடும் டேஸ்ட்டு செமையாகவே இருந்துச்சு. நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த கோயிலோட முன்முகப்பை போய் பார்த்தோம். சும்மா பார்க்குறதுக்கே வேறு லெவலாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே அழகாக ஒரு யானை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் கும்பாபிஷேகத்தை பார்க்க போயிட்டோம். கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள், தீர்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே கீழே இருந்து கும்பாபிஷேகத்தெலாம் பார்த்தோம். நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கும்பாபிஷேகத்தில் பார்த்துட்டு மேலே போய் சாமி கும்பிட போயாச்சு. மேலே போனோடனே முன்முகப்பில் ஒரு அழகான வாசகத்தோட வைகுண்ட நாராயணரோட கால் தடை வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். கோயில் கொடிமரத்தெலாம் பார்த்துட்டு நாங்களும் உள்ள சாமி கும்பிட போயிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நாங்களும் சாமியை பார்த்துட்டோம். பாருங்க, கேமராலே தெரில அந்த அளவுக்கு பலன்னு இருந்தார். அப்படியே சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. நாங்கள் அப்படியே அதையும் பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். மதியான சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார், அப்பளம், வடை, பாயாசம்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாரும் அப்படியே இருந்து கோயிலை சுற்றி பார்த்துட்டு காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எத்தனை பேர் கோயிலுக்கு வந்தீங்கன்ட்டு.